திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 25ஆம் ரகசியம். ஒரு கோல் துறை பெற்றேனோ அம்மையார் போலே. நம்பிள்ளை என்று புகழ்பெற்ற ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் பட்டர் நஞ்சியருக்கு பின்னர் ஸ்ரீ வைஷ்ணவ மகாச்சாரியராய் ஆச்சாரிய பதம் வகித்து வந்தார். ஆழ்வார்களுடைய அருளி செயல்களுக்கு மிக அழகாக பொருள் கூறி விளக்க வல்லவர் நம்பிள்ளை. லோகாச்சாரியார் என்று புகழ பெற்றவர். இவருடைய திருமாளிகை சிறியதாகவே இருந்தது. எப்போதும் சிஷ்ய ஜனங்கள் குழுமி இருந்ததால் இடம் போதவில்லை. பக்கத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அம்மையாரின் சிறு குடிலும் அதை சுற்றி நிறைய இடமும் இருந்தது. அந்த அம்மையாரும் பிள்ளையின் திருவடி சம்பந்தமுடையவளாதலால் சிஷ்யர்களில் ஒருவர் ஆவார். அந்த அம்மையாரிடம், இவ்வளவு இடம் உனக்கு தேவையில்லையே, ஆச்சாரியனின் திருமாளிகைக்கு இடம் பற்றவில்லை, உமது இடத்தை ஒரு கோல் துறையை சுவாமிக்கு சமர்ப்பித்து விடும் என்று பலமுறை கூறியும் அந்த அம்மையார் இசையவில்லை. அந்த சிஷ்யர் நம்பிள்ளையிடம், பக்கத்து மனையில் ஒரு கோல் துறையை சுவாமியே அந்த அம்மையாரை கேட்டால் கொடுத்து விடுவார், அடியோங்கள் திருமாளிகையை விரிவாக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று கூற, பிள்ளையும் அந்த அம்மையாரை அழைத்து, உனக்கு ஒரு சரீரத்திற்கு சற்றிடமன்றோ, அதாவது சிறிதிடமன்றோ வேண்டுவது, முதலிகள் எழுந்தருளி இருக்க நெருக்கமாயிருக்கிறது, உமது ஒரு கோல் துறையும் நமக்கு தர வேணும் என்று கேட்டார். சுவாமியே கேட்க அம்மையார் உடனே இசைந்து, சுவாமி, தேவரீர் நியமனப்படியே செய்கிறேன். தேவரீர் பரமபதத்தில் அடியேனுக்கு ஓர் கோல் துறை தந்தருள வேண்டும் என்று கேட்க, பிள்ளை, அது ஸ்ரீ வைகுந்தநாதனே தரவேணும், நாம் அப்படியே விண்ணப்பம் செய்து கொண்டு தருகிறோம் என்று அருளிச் செய்தார். அது கேட்ட அம்மையார், அடியேன் தனிப்பெண் பிள்ளை, பேதை, தேவரீர் சொல்லில் விசுவாசம் இருப்பினும் எழுத்திட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். இப்படியும் நம்மெழுத்தில் நம்பிக்கையுடன் கேட்பதே என்று பிள்ளை உகந்து ஒரு முறியில் ஆண்டு, மாதம், தேதி, நாள் எல்லாம் குறிப்பிட்டு, இன்று இந்த அம்மையாருக்கு திருக்கலிகன்றிதாச பரமபதத்தில் ஒரு கோல் துறை எழுதி கொடுத்தேன். அகிலலோக சுவாமியும் அஸ்மத் சுவாமியுமான ஸ்ரீ வைகுந்தநாதன் கிரயம் செலுத்தி கொடுத்தருள வேண்டும் என்று சாசனம் எழுதி திருக்கையெழுத்து சாற்றி கொடுத்தார். அம்மையார் பரம பிரீத்தியுடன் அந்த ஸ்ரீமுகத்தை பெற்று கண்ணில் ஒத்திக்கொண்டு தலைமேல் வைத்து கொண்டு பிள்ளையிடம் தீர்த்த பிரசாதங்கள் ஸ்வீகரித்து அன்றும் மறுநாளும் பிள்ளையை சேவித்திருந்து 3ஆம் நாள் திருநாட்டை அடைந்தாள். ஒரு கோல் துறை என்பது நீளமான மூங்கில் கோல் அளவு நிலம், சுமார் 15 அடி அளவுள்ளது எனலாம். உபய விபூதியும் ஆச்சாரியாலிட்ட வழக்காயிருக்கும். அவன் இறங்கி பிரசாதித்ததையே தஞ்சமென்றிருக்க வேண்டும் என்பதை இவ்வைதீகம் காட்டுகிறது. இப்படிப்பட்ட அத்தியவசாயத்தை திருவல்லிக்கேணி அம்மையார் வேண்டுகிறார். ஆதாரம் 6000 படி குரு பரம்பரையாம். 25ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.